அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக காப்பாற்றுவாராகன்னு சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நமக்கு நன்றாக தெரியும், தேசமெங்கும் சபைகள் எங்கும் குருத்தோலை ஞாயிறு என்று அனுசரித்து கொண்டிருப்பது நமக்கு நன்றாக தெரியும். இது எதற்காக என்று சொல்லி நமக்கும் தெரியும். இயேசுநாதர் அந்த வெற்றி பவனி, தமது ஊழியத்தின் நிறைவு நாளை நெருங்க போகிற அந்த பஸ்காவிற்கு முன்பாக 6 நாளைக்கு முன்பு குருத்தோலை அவர்கள் ஏந்தி ஒரு பண்டிகை அனுசரிப்பார்கள். அந்த நாட்களை குறித்து நமக்கு தெரியும். அவர் இயேசுநாதருடையதான வெற்றி பவனியாக அதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வெற்றி பவனியாக வந்து ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் கூப்பிடும் பொழுது, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை ரட்சியுங்கள், எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தாருங்கள் என்று அவர்கள் கேட்டது போல இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடையதான சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய இருதயத்திலும் அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்மை விடுவித்து, நம்மை காப்பாற்றி, நம்மை ரட்சித்து, நமக்கு வேண்டிய சுதந்திரத்தை நமக்கு தந்து நடத்த அவர் போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க நாம் ஆயத்தமாகலாம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதின் 30-31 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு நேராக. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த ஞாயிறு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த ஆராதனை வேளையில் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பை தருகிறவர், ரட்சிப்பை நிலைநாட்டுகிறதான எங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தருவீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் பேசுங்க. வார்த்தை உம்முடையது, சபை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துவீராக. தகப்பன் போதகத்தை கேள் என்று சொன்னது போல உம்முடைய போதகத்தை கேட்பதற்கு எங்கள் செவிப்பிறையை திறந்து, எங்கள் இருதயத்தை திறந்து, நாங்கள் கவனித்து உற்று நோக்கி கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கர்த்தர் பேசும். அடியனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்துள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எல்லோரும் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாடு பக்கம் 113. புதிய ஏற்பாடு பக்கம் 113, 19ஆம் அதிகாரத்தின் 30-31 வசனத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு அருமையான சத்தியம் என்னவென்றால், அது ஆண்டவருக்கு வேண்டும். அங்க இயேசு கிறிஸ்து ஜனங்கள் தமது சீஷர்களை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை,
பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு போவதற்கு முன்பாக பெத்தானியா ஊரை சுட்டி காண்பித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்ல போகிறேன், எனக்கு ஒரு வாகனத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும், நான் ஏறிச் செல்வதற்கு ஒரு கழுதை குட்டியை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களை அவர் ஊருக்குள் அனுப்பி வைக்கிறார். எப்படி அனுப்பி வைக்கிறார் என்றால், நீங்கள் ஊருக்குள் பிரவேசியுங்கள், அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அந்த கழுதை குட்டி ஒருவனும் அதன் மேல் ஏறாத ஒரு கழுதை குட்டி. குட்டி என்றால் நேற்று பிறந்து இன்றைக்கு பிறந்த அந்த குட்டி கிடையாது, அது பிறந்திருக்கு, பிறந்து சில மாதங்கள் ஆகிருச்சு, சில வருஷங்கள் ஆயிருச்சு, ஆனாலும் அதன் மேல் எந்த ஒரு சுமையும் யாரும் இதுவரை என்ன பண்ணல, சுமத்தல. அப்படிப்பட்ட சுமத்தப்படாத, பாரம் சுமத்தப்படாத ஒரு கழுதை குட்டியை நீங்கள் எனக்காக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அங்கு சீஷர்களுக்கு இயேசுநாதர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அதில் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், யாராகிலும் நீங்கள் கழுதை குட்டியை அவிழ்க்கும் பொழுது, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சொல்றேன், நேரா நீங்க ஊருக்குள்ள போங்க, அங்க கட்டி இருக்கிற மாடு ஆடு கழுதையெல்லாம் என்ன பண்ணுங்க, அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க ஆடு மாடா இருந்தா என்ன பண்ணலாம், தைரியமா அவுத்துட்டு வந்துடலாம். பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டு மாட்டை அவுக்கிறப்ப கொஞ்சம் கேட்டுதான் என்ன பண்ணணும், அவுக்கணும். இல்லை நம்ம கேட்காத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்தோத்திரம், இயேசுநாதர் அதையும் மனதில் வைத்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை கழுதை குட்டியை அவிழ்க்கும் பொழுது, யாராகிலும் யாரை கேட்டு இந்த குட்டியை அவிழ்க்கிறாய், உனக்கும் இந்த குட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டா, நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்னவென்றால், அந்த வசனத்தை வாசியுங்க, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப இயேசுநாதர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பதற்கு காரணம் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? உபாகமம் 14 அதன் 2வது வசனம். கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த. எதற்கு தெரிந்து கொண்டார்? பூமியில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு, வசனத்தை வாசிங்க, பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே. அப்ப எத்தனையோ பேர் இருக்க உங்களையே. அப்ப எத்தனையோ கழுதை குட்டிகள் அந்த ஊர்ல இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கு பொதி சுமப்பதற்கு கழுதை தான், பிரயாணம் பண்ணுவதற்கு கழுதை தான். இயேசுநாதர் பிறந்த காலத்திலே மரியாளா யோசேப்பு எதில் வச்சுதான் கூட்டிட்டு வந்தாரு? கழுதையின் மேல உட்கார வச்சுதான் என்ன பண்ணாரு? ஊரா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப அன்றைக்கு பிரயாணத்துக்கு இருந்த பிரதானமான ஒரு வாகனத்தில் ஒரு வாகனம் தான் கழுதை. அப்ப எல்லாரிடத்திலும் கழுதை என்ன பண்ணும்? இன்றைக்கு எப்படி பைக்கு காரு எல்லாம் எல்லார் வீட்லயும் ஒரு சைக்கிள் ஒரு பைக்கு ஒரு காராவது இல்லாம இருக்கிறது போல, அன்றைக்கும் எல்லா வீட்லயும் ஒரு கழுதை குட்டி இருக்கும். எல்லா வீட்லயும் கழுதை குட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா அவர்கள் அவிழ்த்து வந்த ஒரு கழுதை குட்டி, அவர்கள் அவிழ்த்து வந்தது ஒரே ஒரு கழுதை குட்டி. இங்கு உபாகமம் 14 சொல்லுகிறது என்னவென்றால், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களையே. அப்ப பெத்தானியாவில எத்தனையோ கழுதை குட்டி இருந்துச்சு, எத்தனையோ கழுதைகள் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குட்டியை தான் இயேசுவுக்காக அவர் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார்கள். ஏன்? அதே வசனம் கீழே சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கத்தக்க தெரிந்து கொண்டார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அங்க சொந்த ஜனங்களா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று உபாகமம் சொல்லுகிறது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அது யாருக்கு வேண்டும்? அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப நம்மை கர்த்தர் எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? அவருக்காக. ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு கூட்டம் என்றால் கிறிஸ்தவத்தை பிரதிபலிப்பதற்காக, அதாவது கிறிஸ்தவ கூட்டம் என்று காண்பிப்பதற்காக அல்ல. இன்றைக்கு கூட்டத்தை காண்பிக்கும்படி இயேசுநாதர் உங்களையோ என்னையோ தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எதற்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்கென்று.
இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும். அப்ப கழுதையை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? அவரை கழுதை வெளிப்படுத்த வேண்டும். கழுதை தனிமையில் நடந்து போனா அந்த கழுதைக்கு கம்பளம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? விரிக்க மாட்டாங்க. அந்த கழுதைக்கு முன்பாக யாரும் ஒலிவ மர குருத்துகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசனா என்று கழுதைக்கு முன்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாதானே? ஆனா இப்ப அந்த கழுதை குட்டிக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். உட்கார்ந்திருக்கிறவருக்கு யாருக்கு மகிமையை சேர்க்கிறார்? அவர் அந்த கழுதைக்கும் மகிமையை சேர்க்கிறார். வெறும் கழுதைக்கு மகிமை கிடைக்கல, வெறும் கழுதைக்கு மரியாதை கிடைக்கல, வெறும் கழுதைக்கு ஆர்ப்பரிப்பு கிடைக்கல. ஆனா அந்த கழுதையோடு இயேசு கிறிஸ்து பிரயாணிக்கும் பொழுது அங்கு மிகுந்த ஆரவாரம் உண்டாகிறது. அப்ப நமக்கு இந்த உலகத்துல மிகுந்த ஆரவாரம், மிகுந்த மரியாதை, மிகுந்த கனம், மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் இயேசுவை பிரகடனப்படுத்துறவர்களாய் மாற வேண்டும். அதாவது கிறிஸ்து என்கிறதான, அதாவது கிறிஸ்தவம் என்கிறதான மதத்தை அல்ல, கிறிஸ்து என்கிற இரட்சகரை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக இடத்தில் மதத்தை முன்வைக்கிறோம். கிறிஸ்தவ மதத்தை முன்வைத்து நான் கிறிஸ்தவன். மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிப்பதனால் கிறிஸ்து யார் என்பதை பிரதிபலிக்கணும். கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தார் என்பதை பிரதிபலிக்கணும். அவர் எதற்காக கழுதை குட்டின் மேல் ஏறினார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஏன் அவர் சிலுவையை சுமந்தார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஏன் அவர் பாடுபட்டார் என்று பிரதிபலிக்க வேண்டும். ஏன் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஏன் மீண்டும் வருவேன் என்று சொன்னார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும். உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன காரணத்தையும் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்து என்கிற மதத்தை அல்ல, கிறிஸ்தவம் என்கிற மதத்தை அல்ல, கிறிஸ்து என்கிற உலக இரட்சகரை. அல்லேலூயா. அந்த கழுதை குட்டி யாரை சுமந்து கொண்டு போனது? ஸ்தோத்திரம். மதத்தை சுமந்து கொண்டு போகல கழுதை. கழுதை ஆயரை சுமந்து கொண்டு போகல. கழுதை மத போதகரை சுமந்து கொண்டு போகல. கழுதை மத தலைவரை சுமந்து கொண்டு போகல. அந்த கழுதை யாரை சுமந்து கொண்டு போச்சு? கிறிஸ்து என்னும் உலக இரட்சகரை. அப்ப நம் யாரை சுமக்கிறோம்? யாரை சுமக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறோமா? அல்லது நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான், நான் பாவிகள், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ஸ்தோத்திரம் எல்லா மனுஷனை பார்க்கிலும் நான் விலையேற பெற்றவன், எல்லாம் உண்மைதான். ஆனா எதை சுமக்கிறோம்? கிறிஸ்துவை சுமந்து போகிறோமா அல்லது கிறிஸ்தவ மதத்தை சுமந்து போகிறோமா? அல்லேலூயா. குழப்பமா இருக்கோ? ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட பழக்கத்திலும் சரி, நாம் செய்கிற சில காரியங்கள் ஒன்று உண்டு. நாம் விக்கிரக ஆராதனைக்கு போக மாட்டோம். ஆமா தானே? ஆமா. நாம் உலகத்தின் சடங்காச்சாரங்களை பின்பற்ற மாட்டோம். ஆமா தானே? ஆமா. உலகத்தின்படி நன்மை, தீமை, கல்யாணம், கருமாதி நாம் பண்ண மாட்டோம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா. ஸ்தோத்திரம். அதே போல நம்முடையதான வீடுகள்ல தேவன் நாமத்தை தூஷிக்கிற எந்த ஒரு ஒரு பொருளோ, ஒரு படமோ, ஒரு வாசகமோ நம்ம வீட்டுல இருக்காது. ஆமா தானே? ஆமா. இது எல்லாமே எதை பிரதிபலிக்கிறது? நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை. நம்முடைய வீடுகள்ல காலையில 6 மணிக்கோ 7 மணிக்கோ ஏஞ்ச கிறிஸ்தவ பாட்டு ஓடும். அப்படிதானே? பாட்டு போடுவோம், இல்ல ஜோம் எதையோ ஒண்ணு பண்ணுவோம், இல்ல ராத்திரி நேரத்துல ஒரு ஜப சத்தம் கேட்கும், இல்ல மாசத்துல ஒருக்க, வாரத்துல ஒருக்க சபையார சேர்ந்து அந்த வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்? ஜோம் பண்ணுவோம். இது எல்லாமே எதை குறிக்குது? யாருக்கு எதை காண்பிக்குது? நான் கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்கதே தவிர கிறிஸ்துவை காண்பிப்பதல்ல. புரியுதா? நான் என் போனோட ரிங்டோன்ல நான் கிறிஸ்தவ பாட்டு வைக்கலாம். என் போனுடைய இன்கமிங் அது உள்ள ஒரு பாட்டு ஓடுமே, அது என்ன பேருப்பா? போன் பண்ணா அவங்க பாட்டு வருமே, காலர் டியூன். நான் காலர் டியூனை கிறிஸ்தவ பாட்டை நான் வைக்கலாம். காலர் டியூனு, ரிங்டோனு, மெசேஜ் டோனு, வீட்டுக்குள்ள போனாக்க ஒரே ஹோம் தேட்டர்ல 8.1, 7.1, 16.1 வச்சு நான் பாட்டு போடலாம். இது எல்லாம் எதை பிரதிபலிக்குது?
கிறிஸ்துவை, நான் கிறிஸ்தவன் என்பதை. அப்ப நாம் எதை தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்? மதத்தை. எதை பிரதிபலிக்கிறோம்? அவங்களா கிறிஸ்தவங்கப்பா, அவங்களா இயேசு சாமியை கும்பிடுறவங்கப்பா. யாரை பிரதிபலிக்கிறோம்? கிறிஸ்தவ மதத்தை. ஆனா கழுதை எதை தெரியுமா பிரதிபலிச்சிச்சு? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பிரதிபலிக்கும் பொழுது அவர்களுக்கு கேளாத ஐஸ்வர்யம், கேளாத நன்மை, கேளாத மரியாதை, கேளாத மதிப்பு, கேளாத அனைத்து சௌகரியத்தையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எதை பிரதிபலிக்கும் பொழுது? கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது நாம் தியானிக்க போற சத்தியமும் கிடையாது. அல்லேலூயா. ஏவப்பட்டதனால இந்த சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால் நாம் யாரை பிரதிபலிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை. எல்லா விதத்திலும். எப்படி நான் தீட்டானதை தொடமாட்டேன், ஸ்தோத்திரம், அவிசுவாசியோடு நான் பங்கு வைக்க மாட்டேன், அந்நிய நுகத்தோடு என்னுடைய நுகம் பூட்டப்படாது, இப்படி எல்லா வாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பேசுவது போல நாம் கிறிஸ்துவையும் காண்பிக்கணும். அல்லேலூயா. புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றதுனால நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறேனான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. நான் ஆராதிக்க வருகிறேனே தவிர கிறிஸ்துவை பிரதிபலிக்க வரல. நான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க தான் வரேன். மீதி 6 நாள் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் இருக்கணும். கழுதை குட்டி அதை தான் செய்தது. சரி, இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். நான் யாரை பிரதிபலிக்க போகிறேன்? நான் யாரை சுமக்க போகிறேன்? நான் யாரை ஜனங்களுக்கு காண்பிக்க போகிறேன்? இதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நாம் தியானிக்க போகிறோம். இந்த கழுதை குட்டியை குறித்து, இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும், நாம் ஆண்டவருக்கு வேண்டும். எதற்காக? அவரை சுமப்பதற்காக, அவரை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போவதற்காக, அவரை ஜனங்களுக்கு மத்தியில் உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. இப்ப சாதாரணமா ஒரு மனிதன் நிற்பதற்கும் கழுதையின் மேல் ஏறி உட்கார்ந்து இருப்பதற்கும் சற்று உயர்வு இருக்கும். ஆமா தானே? அப்ப ஜனங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணணும்? உயர்த்தணும். ஜனங்களுக்கு மத்தியில அவரை கொண்டு போனோம். ஜனங்களுக்கு மத்தியில அவரை நம்ம சுமந்து கொண்டு, இப்ப கழுதை சுமக்கிறது, கொண்டு போகிறது, உயர்த்துகிறது. அப்ப என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? நான் அவரை சுமக்க வேண்டும், நான் அவரை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டும், நான் அவரை ஜனங்களுக்கு மத்தியில் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தும் பொழுது அங்கு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்றால் ஓசன்னா. மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ல இருந்து சில வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு, கழுதை இயேசுவை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போகும் பொழுது, கழுதை ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை உயர்த்தும் பொழுது அங்கு ஜனங்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன? ஓசன்னா. ஓசன்னா என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்ன? ரட்சியும், காப்பாற்றும், விடுவியும். இதுதான் அர்த்தம். ஓசன்னா என்று சொன்னா ரட்சிங்கப்பா, காப்பாற்றுங்கப்பா, விடுவீங்கப்பா, எங்களுடைய மன்றாட்டை கேளுங்கப்பான்னு அர்த்தம். அப்ப ஜனங்கள் எல்லோரும் கழுதையின் மேல் ஏறி வருகிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓசன்னா 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 என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவரே உலகத்தின் இரட்சகர். அப்ப நாம் யாரை கொண்டு போகிறோம்? இரட்சகரை கொண்டு போகிறோம். இரட்சகரை காண்பித்தால் ரட்சிப்பு நடக்கும். நாம் இரட்சகரை காண்பிக்காமல் நாம் பரிசு பொருட்களை அநேகத்துல என்ன பண்றோம்? காண்பிக்கிறோம். வெகுமதிகளை காண்பிக்கிறோம். அதாவது தங்க முட்டை போடுற வாத்தை கொடுக்கறதுக்கும் தங்க முட்டையை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தங்க முட்டை என்பது வெகுமதி, தங்க முட்டை என்பது வாழ்க்கை.
அப்ப நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆனா முட்டையை கொடுக்கும் பொழுது அது ஒரு காரியத்தை மட்டுமே அவர்களுக்கு நன்மையாய் மாறும். ஏதோ ஒரு காரியம் நன்மையாய் மாறும். ஆனா வாழ்க்கை முழுக்க நன்மையாய் மாற வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். அப்ப கழுதை யாரை கொடுக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும் பொழுது இதோ தாவீதின் குமாரன், இதோ உலகத்தின் இரட்சகர், இதோ பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, இவரே நம்மை இரட்சிக்கிறவர் என்று ஓசன்னா 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 என்று அவர்கள் பாடுகிறார்கள். இப்படி இயேசுவை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போன சிலரை நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். இயேசுவை ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போனவர்களை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அது 3 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நபர்கள் இயேசுவை எப்படி ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போனார்கள், இயேசுவை எப்படி அவர்கள் ஜனங்களுக்கு மத்தியில் கொண்டு போகும் பொழுது எப்படி ஜனங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள், இயேசுவை ஜனங்கள் மகிமைப்படுத்துவதற்கு இந்த கழுதை என்ன செய்தது? அல்லேலூயா, ஆமென். இந்த கழுதை என்ன செஞ்சுச்சு? இந்த கழுதை ஒண்ணுமே செய்யல. இந்த கழுதை செஞ்சது 3 விஷயம்தான். 1, தன் முதுகை கொடுத்தது சுமப்பதற்கு. 2வது, போவதற்கு ஆயத்தமா இருந்துச்சு, சுமந்து கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருந்துச்சு. 3வது, உயர்த்தி காண்பிப்பதற்கு, அதாவது தன்னுடைய பலவீனத்தை மறைத்து, தன்னுடைய சோம்பலை மறைத்து, தன் வேதனையை மறைத்து, அவர் எத்தனை மணி நேரம் ஜனங்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறாரோ அத்தனை மணி நேரமும் அந்த கழுதை இயேசுவை உயர்த்தி காண்பித்தது. அப்ப நான் சுமக்கணும், அதாவது சுமப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கணும், சுமக்கணும், கொண்டு போகணும், சுமந்து கொண்டு தூரங்கள் பாராமல் இயேசுவை கொண்டு போகணும். கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அவரை சுமப்பதற்கு என்னை விட்டு கொடுக்கணும். 2வது, தூரம் பாராமல் அவரை சுமந்து கொண்டு போக என்னை விட்டு கொடுக்கணும். 3வது, நாட்கள் கடந்தாலும் வருடங்கள் ஆனாலும் அந்த இடத்தில் அவர்கள் ஓசன்னா என்று சொல்லும் வரைக்கும் நான் அவரை உயர்த்த வேண்டும், உயர்த்தி காண்பிக்க வேண்டும். யாரை? இயேசு கிறிஸ்துவை. அப்ப இந்த 3ஐயும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயம் சொல்ல முடியும், நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களோ, நம் உறவினர்களோ, நம் அயல் வீட்டாரோ அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஒரு நாள் ஓசன்னா 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 என்று அவர்களும் ஆர்ப்பரிப்பார்கள். எப்பொழுது ஆர்ப்பரிப்பார்கள்? நான் எந்த அளவுக்கு இயேசுவை பிரதிபலிக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு இயேசுவை சுமக்க விட்டு கொடுக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு இயேசுவை சுமந்து கொண்டு தூரம் பாராமல் போகிறேனோ, நான் எந்த அளவுக்கு இயேசுவை ஜனங்களுக்கு மத்தியில மணிக்கணக்காய் உயர்த்துகிறேனோ. அல்லேலூயா. இப்ப 3 இருக்குல்ல. இப்ப சுவிசேஷம் மலை மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் எத்தனை அருமையா இருக்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மலை மேல் ஒரு பாதம் பார்க்கிறேன், அந்த பாதம் யாருடையதுன்னா சுவிசேஷகனுடையது. அப்ப ஊழியம் செய்கிற சுவிசேஷனுடைய பாதத்தை கர்த்தர் அருமையாய் பார்க்கிறார். அவன் மலை மேல் ஏறி சுவிசேஷம் சொல்லணும் அவசியமா? தரையில சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்களா? ஏன் மலையின் மேல்? பிரயாசம். ஏன் தூரங்கள் போய் ஜெபிக்கிறோம்? பிரயாசம். ஏன் நடந்து போய் சுவிசேஷம் சொல்றோம்? பிரயாசம். ஏன் டிராக்ஸ் போய் ஊர் ஊரா போய் கொடுக்கிறோம்? பிரயாசம். அப்ப தூரம் பாராமல் ஊழியம் செய்யும் பொழுது, தூரம் பாராமல் இயேசுவை சுமக்கும் பொழுது அங்கே அவர் மகிமைப்படுகிறார். ஆனா நாம் நம்மை மகிமைப்படுத்தும்படி, இன்றைக்கு இது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, நான் கவனிக்கிறது என்ன அப்படின்னா, ஊழியம் செய்வதையும் போட்டோ எடுத்து FBல அப்லோட் பண்றவங்க உண்டு, இன்ஸ்டால போஸ்ட் பண்றவங்க உண்டு, யூடியூப்ல ரீல்ஸா ஷார்ட்ஸா போடுறவங்க உண்டு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க உண்டு. அதுக்காகவே ஊழியத்துக்கு போற கூட்டம் இன்னைக்கு இருக்கு. எதுக்கு? நான் டிராக்ஸ் கொடுத்தேன், நான் சுவிசேஷம் சொன்னேன், இந்த ஊழியத்துக்கு நாங்க போனோம். ஊழியத்தை காண்பிக்கிறது வேறு, என்னை பிரகடனப்படுத்துவது, தன்னைத்தான் உயர்த்துவதற்காக கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை, கிறிஸ்துவை உயர்த்துவதற்காகவே கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. கழுதையை அழைத்தது கழுதைக்கு கம்பளம் விரிக்கவோ, கழுதைக்கு குருத்தோலை பிடிக்கவோ, கழுதையை பார்த்து ஓசனா என்று சொல்வதற்கோ அல்ல, கழுதையின் மேல் இருக்கிறவருக்கு. ஆனா இந்த கழுதை என்ன பண்ணுது? போற இடத்துலலாம் எனக்கு தான் கம்பளம் விரிக்கிறாங்க, என்னைய பார்த்து தான் ஓசனா பாடுறாங்க, எனக்கு தான் குருத்தோலை பிடிக்கிறாங்கன்னு இந்த கழுதை நினைச்சுக்குது. இந்த கழுதை கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கணும், எனக்கு மேல யாரு இருக்கான்னு. இந்த பூனை கண்ணை மூணா பூலோகம் இருண்டு போகுன்ற கதையா இந்த கழுதை கீழேயே பார்த்துட்டு, ஐயோ சகப்பு கம்பளம் எனக்கு, ஐயோ குருத்தோலை எனக்கு, ஐயோ இத்தனை ஜனங்கள் எனக்கு, எனக்கு வழி விட்டு எனக்கு மரியாதை, இதெல்லாம் எனக்குன்னு நினைக்கிற கழுதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் மேல யார் இருக்கா அப்படின்னு. என்னை இன்றைக்கு ஜனங்கள் மதிப்பதற்கு காரணம் நான் அல்ல, என் மேல் இருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம வேகமா சத்தியத்துக்கு நம்ம போகலாம். கர்த்தர் நல்லவர். அப்ப கழுதை செய்த 3 காரியம்: சுமக்க ஆயத்தமாகணும், சுமந்து கொண்டு போகணும், 3வது உயர்த்தணும். இந்த 3ஐயும் செய்ததான சிலரை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது அதே லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 35வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம் 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று கேட்டான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். போதும். ஒரு குருடனை நாம் பார்க்கிறோம். இந்த குருடன் எப்படிப்பட்டவர் என்றால், அவன் வழியருகே பிச்சை கேட்கக்கூடிய ஒரு குருடன். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அப்ப ஸ்தோத்திரம், இந்த குருடன் யார் என்றால், அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கக்கூடியவன். இவன் உதவியை பெறும்படி வாழக்கூடியவன், மற்றவரிடத்திலிருந்து உதவியை பெற்று வாழக்கூடியவன், மற்றவரிடத்திலிருந்து பணத்தை பெற்று வாழக்கூடியவன், மற்றவரிடத்திலிருந்து உணவை பெற்று வாழக்கூடியவன், மற்றவரிடத்திலிருந்து வஸ்திரத்தை பெற்று வாழக்கூடியவன். அப்ப இந்த மனிதன் வாழ்க்கை முழுவதுமே அவனுடைய சுயம் என்பதை விட அவனுடைய சொந்த உழைப்பின் வாழ்க்கை அவன் வாழவில்லை. அவன் வாழ்க்கை முழுவதுமே பிறரை சார்ந்திருக்கக்கூடியதான ஒரு குருடன், அதுவும் பிச்சை எடுக்கக்கூடியதான ஒரு குருடன். இப்ப இந்த குருடனை யாராவது மதிப்பாங்களா? இல்ல. இந்த பிச்சைக்காரனை யாராவது மரியாதை கொடுப்பாங்களா? இல்ல. இந்த பிச்சைக்காரன் செய்கிற செய்கையை யாராவது பின்பற்றுவார்களா? இல்ல. ஏன்? அவன் பிச்சைக்காரன், அவன் என்னால் போஷிக்கப்படக்கூடியதான ஒரு பிச்சைக்காரன். அவனுடையதான செய்கையை நான் பின்பற்றுவதற்கு அவசியம் இல்ல. ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த பிச்சைக்காரன் இந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிற குருடன் செய்கிற காரியத்தை வெகு ஜனங்கள் அங்கு செய்தார்கள். அல்லேலூயா. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குருடனை போல இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை பிச்சைக்காரனை போல இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தையை யாரும் கேட்காதது போல இருக்கலாம். ஆனா என் வார்த்தையை அநேகர் கேட்க வேண்டும் என்றால், நான் செய்வதை அநேகர் பின்பற்ற வேண்டும் என்றால், நான் ஒன்றை செய்ய வேண்டும். என்னவென்றால், அங்கே அவன் உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் கேட்கிறான். ஒரு சத்தம் கேட்கிறது. இத்தனை நாட்களாக இந்த எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் இருக்கிற பாதையில நான் பிச்சை கேட்கிறேன், இதுவரைக்கும் நான் யாருடைய இரைச்சலின் சத்தத்தை இந்த அளவுக்கு என்ன பண்ணதில்ல. இதுவரைக்கும் அந்த வீதியில அரசன் போயிருக்கலாம், மந்திரிகள் போயிருக்கலாம், தளபதிகள் போயிருந்திருக்கலாம், தேவாலய பிரபுக்கள் போயிருக்கலாம், பரிசெயர் சதுசெயர் என்ற அநேக ஸ்தோத்திரம் வெகுமதிகளை கொடுக்கக்கூடியவர்கள் போயிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் உண்டாகாத ஒரு பெரிய இரைச்சலின் சத்தம் இப்பொழுது அந்த பர்திமேயு என்ற குருடனுடைய காதில் கேட்கிறது. இப்ப அவன் கேட்கிறான், என்ன சத்தம் அது? குருடன் பார்வையற்றவன்றபடியினால் அவன் கேட்கிறது என்னவென்றால்,
எனக்கு வழக்கத்தை விட வழக்கத்துக்கு மாறான சில சத்தங்கள் என் காதுகளில் கேட்கிறது. அப்படி யார் வரா? அப்படி யாரு? இது பண்டிகை காலமும் கிடையாது. இன்னும் பண்டிகை காலத்துக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் வருகிறது யார் கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரனுக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இயேசு வருகிறார். யாரு வருகிறா? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்கு அநேகர் வந்தார்கள். அவரை பார்ப்பதற்கு அநேகர் வந்தார்கள். அவரை தொட்டு பார்ப்பதற்கு அநேகர் வந்தார்கள். அவரை முகமுகமாய் பார்க்க அநேகர் வந்தார்கள். ஆனால் இந்த குருடன் ஒரு காரியத்தை செய்தான். என்னவென்றால், இந்த குருடன் அவரை உயர்த்தி காண்பித்தான். எல்லோரும் சாதாரணமாக இயேசுவை பார்த்தார்கள். எல்லோரும் சாதாரணமாக இயேசுவை அணுகினார்கள். ஆனால் இந்த குருடனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், தாவீதின் குமாரனே. இவன் உயர்த்துகிற முதல் சத்தம் என்னவென்றால், அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இயேசு போகிறார். ஆனால் குருடன் சொல்லுகிற வார்த்தை, அப்ப ஸ்தோத்திரம், அவர்களை விட இவன் ஒரு காரியம் செய்கிறான். கண்ணு தெரிந்தவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். கண்ணு தெரியாதவன் அவர் இரட்சகர் என்பதை பார்க்கிறான். ஏனென்றால் தாவீதின் குமாரனே. அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதில் மிகவும் பெருமைப்படுகிறவர். அப்ப இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறவர், போற்றப்படத்தக்கவர், மகிமைக்குரியவர், அவரே ரட்சிக்கக்கூடியவர் என்று நாம் பல தீர்க்க தரிசனங்கள் வாசிச்சாலும் அதையெல்லாம் மறந்த கூட்டத்திற்கு ஒருவன் ஞாபகப்படுத்துகிறான், அவர் தாவீதின் குமாரன். நீங்க நினைக்கிறது போல அவர் வெறும் இயேசு கிறிஸ்து அல்ல, வெறும் இயேசுநாதர் அல்ல, வெறும் தச்சனின் மகன் அல்ல. அவர்கள் பார்வை என்ன? அவன் தச்சனின் மகன் அல்லவா? அவர்கள் சகோதரர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அல்லவா? இது எல்லாம் இயேசுவை குறித்து முன்பு பேசின வார்த்தை. ஆனா இயேசுவை பார்க்காத அந்த குருடன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் தாவீதின் குமாரன். அதோடு மாத்திரமல்ல, எனக்கு இரங்கும் தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், எனக்கு அற்புதம் செய்யும். ஓசன்னா என்ற வார்த்தையை இங்கு இவன் எப்படி பயன்படுத்துறான் என்றால், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும், என்னை ரட்சியும். நான் குருடனா இருக்கிறேன், நான் பார்வை அடைய விரும்புகிறேன், என்னை ரட்சியும். இதுவரைக்கும் யாரும் கேட்காத ஒரு வார்த்தைய பர்திமேயு கேட்கிறான். எத்தனையோ பேர் இயேசுவை பார்த்தாங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த அறிவு என்ன பண்ணல, வரல. ஆனா பர்திமேயுவுக்கு அந்த அறிவு வருகிறது. பர்திமேயுக்கு அந்த அறிவு வருகிறது. அவன் சத்தமாய் கூப்பிட்டு நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படியாக சொன்னார். அவன் கிட்டே வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றறிகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அவ்வளவுதான். அப்படியே மார்க் திருப்பிக்கங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் திருப்பிக்கங்க. இதே சத்தியத்தை அங்க நாம கொஞ்சம் பார்க்கலாம். இங்கு இவன் சொன்ன காரியம், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், நான் கண்ணு தெரியாதவனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யன்னு கேட்டான். இப்ப மார்க் 10:46 வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். ம் 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 போதும். இங்கும் அதே காரியத்தை பண்றான். ஆனா இங்க இன்னொரு காரியம் நடக்குது. அடுத்த வசனம் என்ன பார்க்கிறோம்னா, அவன் பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்ட ஆரம்பிக்கிறார்கள், அவனை திட்ட ஆரம்பிக்கிறார்கள், அவனை அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். எப்படி அவமானப்படுத்தி இருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? நான் பிச்சை கேட்கக்கூடிய ஒரு குருடன், நான் பிச்சை கேட்கக்கூடிய ஒரு குருடன், நானே நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன், நடந்து போறது இயேசுநாதர் அப்படின்னு. அப்ப நான் ஒரு சத்தம் ஓடுறேன், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், நான் சத்தமாய் கூப்பிடுகிறேன்.
அப்ப என்னைய பார்த்து நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. வாய மூடுறா பிச்சைக்கார பயலே ஒண்ணு, இல்லைன்னா மூடிட்டு ஏதோ ஒன்று அவனுடையதான இயலாமையை, அவனுடையதான பலவீனத்தை, அவன் செய்து கொண்டிருக்கிறதான காரியத்தை அண்டர்லைன் பண்ணி திட்டியிருப்போம். அவனை அண்டர்லைன் பண்ணி திட்டியிருப்போம். இந்த திட்டை கேட்கும் பொழுது அந்த குருடனுக்கு எப்படிப்பட்ட மனநிலைமை வந்திருக்கும்? ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்மை விட கண்ணு தெரிந்தவர்கள், நம்மை விட பதவி உயர்வு பெற்றவர்கள், நம்மை விட பராக்கிரமசாலிகள், நம்மை விட பணம் படைத்தவர்கள் கூப்பிடும் பொழுது இயேசு கேட்பாரா? இல்ல ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனா இருக்கிற நான் கூப்பிடுறப்ப இயேசு கேட்பாரா? அப்ப நம்முடைய எண்ணம் எப்படி மாறும்? நானும் பிச்சை எடுக்கக்கூடியவன், இயேசுநாதரோ ஸ்தோத்திரம் அவர் இங்கிலீஷ்கார தெய்வமாச்சு. அப்படிதான் நம்ம தேசத்துல சொல்றாங்க. இயேசுநாதர் யாரு? வெளிநாட்டு கடவுள். வெள்ளக்கார கடவுள் என்ன பண்ணுவாரு? வெள்ளக்காரன்ட்ட தான் போவார். கருப்பனை தேடி என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. அப்ப பர்திமேயு கூட என்ன பண்ணிருப்பான்? அவரு பெரிய ஆளுப்பா, அவர்லாம் இந்த பிச்சைக்காரனை பார்த்து வருவாரா? இந்த பிச்சைக்காரன் சத்தத்தை கேட்பாரா? இந்த பிச்சைக்காரனுக்கு மனம் இறங்குவாரா? நம்ம நினைக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, சாதாரணமா இல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. அப்ப இங்க பர்திமேயு பார்க்கிறான், ஸ்தோத்திரம், அவனுக்கு சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியும் என்றால், இயேசுநாதர் அவர் ஸ்தோத்திரம் பாரபட்சம் பாராதவர். இயேசுநாதர் அவர் எல்லோருக்கும் சமமானவர் என்ற சத்தியத்தை அவன் எங்கேயோ யார் மூலமோ கேட்டதுனால அவன் இன்னும் அதிகமாய் கத்துகிறான். அந்த வசனத்தை வாசிங்களேன், 11வது வசனத்தை. அநேகர் அவனை அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்ப இந்த பர்திமேயு எப்படி கூப்பிடுகிறார் என்றால், இன்னும் அதிகமாய், இன்னும் சத்தமாய். அவனுடையதான அந்த சத்தத்தை கேட்டு இயேசுநாதர் நிற்கிறார். இன்றைக்கு இயேசுவை என் பட்சத்தில் நிறுத்துவது எது? எனக்கு அற்புதம் செய்யும்படி நடந்து போகிற இயேசுவை என் இடத்தில் நிற்க வைப்பது எது? நான் அவரை கூப்பிட வேண்டும். நான் அவரை கூப்பிட வேண்டும். எனக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாக நான் கூப்பிட வேண்டும். ஏதோ ஸ்தோத்திரம் ஒரு முறை இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் போட்டு போற கூட்டமா இருக்க கூடாது. என் சத்தத்துக்கு அவர் நிற்கும் வரை, என் கூப்பிடுதலுக்கு அவர் திரும்பி பார்க்கும் வரை என் சத்தத்தை நான் நிறுத்தாமல் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை ஜெபம் அல்ல, இடைவிடாமல் தொடர் ஜபத்தில் இயேசுவை நினைத்துக் கொண்டே, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை ரட்சியுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ரட்சியுங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. தொடர் 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 ஜபமாக. அல்லேலூயா. பலர் பேசலாம், நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு அற்புதம் நடக்க போறது இல்ல, நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு சமாதானம் கிடைக்க போறது இல்ல, நீ ஜெபிக்கிறதுனால இயேசு உனக்கு இறங்க போறது இல்ல. பர்திமேயு குருடனே வாய மூடி கம்முனு இருன்னு சொல்லி நம்மை பார்த்து அநேக வார்த்தையை சொல்லலாம். ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்காய் இயேசு நிற்கும் வரை நான் கூப்பிட வேண்டும். அற்புதம் எனக்கு தானே, பார்வை அடைய வேண்டியது நான் தானே, உலகத்தை பார்த்து ரசிக்க போறது நான் தானே. அப்ப யாரு கூப்பிடணும்? ஆனா நாம் அநேகர் சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்கள்ட்ட பரிந்து பேசிட்டு இருக்கிறோம். பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, பாஸ்டர் அம்மா எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. அதாவது ஜெபத்துக்கு உற்சாகப்படுத்தும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு கேட்கிறது வேற, அவர்கள் ஜெபத்தையே நம்பி இருப்பது வேற. அப்ப நான் பர்திமேயு கிட்ட சில பேர் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, பர்திமேயு கொஞ்சம் அமைதியாரு,
நான் உனக்காண்டி இயேசுநாதர் என்ன பண்றேன், ரெக்கமெண்டேஷன் பண்றேன். பேதுரு சொல்லியிருக்கலாம், யூதாஸ் சொல்லியிருக்கலாம், யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பரிதிமையை ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் காத்திருக்கல. நீ என்னைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவர் என்னைக்கு எனக்கு நிக்கிறது, போங்கடா அவன் வேலையை பார்த்து நானே எனக்கு வேண்டியதை என்ன பண்றேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். எனக்கு வேண்டியதை நான் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த பரிதிமேயு மற்றவர்கள் சிபாரிசை அல்ல, மற்றவர்கள் எனக்காக இயேசுநாதர்கிட்ட பேசுவாங்க அல்ல, மற்றவங்க எனக்காக இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க அல்ல, அவனுக்காக அவனே கூப்பிட ஆரம்பிக்கிறான். என் கூக்குரலை அவர் சமூகத்திற்கு நான் காண்பிக்க வேண்டும். இப்ப 46ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். அவன் சத்தத்தை கேட்ட இயேசு நிற்கிறார், அவனை விசாரிக்கிறார், அவனிடத்தில் கேட்கிறார். அந்த 51, 52 வசனத்தை வாசிக்கலாமா? நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, போதும். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரும் பொழுது நாம் சரியானதை கேட்க பழக வேண்டும். அல்லேலூயா. இயேசுநாதர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் பொழுது நாம் சரியானதை கேட்டு பழக வேண்டும். தேவையானது என்ன, என் வாழ்க்கையின் தேவை என்ன? பிச்சைக்காரன் இருக்கிறான், இந்த பரிதிமேயோ ஒரு குருடன், அவன் வாழ்வாதாரம் பிச்சை எடுத்து பிழைப்பது. இப்ப இந்த பரிதிமேயோ என்ன கேட்டிருக்கணும்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்டப்ப அவன் என்ன கேட்டிருக்கணும்? நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வேணும். எப்படி உனக்கு கல்யாணம் ஆயிருக்காது, குருடனை எவனோ கட்டியிருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல வீடு இல்லை, அவனை விசாரிக்கும்படி அவன் கைவிடப்பட்டவன், அவனுக்கென்று யாரும் கிடையாது, பார்வையும் கிடையாது. ஆனா அவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் நான் என்னுடையதான வாழ்க்கையை வாழும்படியாக என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் போகும் இடத்திற்கு நானே போகும்படியாக எனக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது நாள் வரைக்கும் இந்த பரிதிமேயு மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதுவா இருந்தும் அவனுக்கு இன்னொருவருடைய உதவி தேவை. ஆனா அவன் கேட்கிற ஒரு கேள்வி, நான் யாருடைய உதவியும் இல்லாமல் நான் கண்கள் திறக்கப்பட்டவனாக நான் வாழ வேண்டும். ஏனென்றால் ஒருவனுடைய கண்கள் திறக்கப்பட்டால் அவன் வாழ்க்கை திறக்கப்படும், அவன் வாழ்க்கை திறக்கப்பட்டால் அவனுக்கு வேலை திறக்கப்படும், அவனுக்கு வேலை திறக்கப்பட்டால் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை துணை என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். அப்ப எல்லாவற்றுக்கும் எதுவே முக்கியத்துவமாய் காணப்படுகிறது? நம்முடைய கண்கள். நாம் குருடர்களை போல நம்முடைய கண்களை வைத்து கொண்டு வாழ்வதை விட சரியானதை தேவனிடத்தில் கேட்டு பழகக்கூடியவர்களா என்ன பண்ணணும், இருக்கணும். எது முக்கியம்? இன்றைக்கு எல்லாமே கேட்கிறோம், பணம் வேணும், காரு வேணும், பங்களா வேணும், இடம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். இல்லைங்க, என் வாழ்க்கையின், என்னுடைய சரீர வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? சொகுசான வாழ்க்கையே இல்லை. என் சரீரத்திற்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எது தேவை? ஃபர்ஸ்ட் அதை கேட்டு பழகணும். இது வரைக்கும் குருடனால எந்த வேலையும் கிடைக்கல, இப்ப கண்ணு தெரிஞ்ச வேலை கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப நான் கண் திறக்கப்பட வேண்டும் என்கிறதான ஆழமான சத்தியத்தை விட்டுட்டு மீதமுள்ளதை என் கண்கள் என்ன பண்ணுது, கேட்டுக்கொண்டே இருக்கு. அது வேணும், அது வேணும், அது வேணும். சரி இருக்கு. அதனால எப்பயுமே நம்ம ஜெபத்துல எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின்னாக சென்றான். இவன் இதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனா? அந்த வழியிலே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனா இருந்தான். இப்ப வழியிலே இயேசுவுக்கு பின்னாக செல்லக்கூடியவனாக
இருக்கிறான். இப்ப அதே லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 18:43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவனுக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த குருடன் முதலாவது எப்படிப்பட்டவனா இருந்தான்? யாருக்கும் அறியப்படாத கட்டி போடப்பட்ட கழுதை குட்டியை போல அந்த குருடன் இருந்தான். கட்டி வைக்கப்பட்ட கழுதை குட்டியை போல அந்த குருடன் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். எங்க? எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் செல்லக்கூடிய வழியிலே அவன் கட்டி வைக்கப்பட்டு பிச்சை எடுக்கக்கூடியவனா இருந்தான். இந்த பிச்சை எடுக்கக்கூடியவன் இயேசுவை கண்டபடியினால், இயேசுவின் சத்தத்தை கேட்டபடியால் இயேசுவை உயர்த்தினான். மற்றவர்களை விட சத்தமாய் உயர்த்தினான். தாவீதின் குமாரனை என்று உயர்த்தினான். உயர்த்தினது மாத்திரமல்ல, அவன் இயேசுவை தன் அருகே வரும்படி அவரை கட்டாயப்படுத்தினான். இயேசு நம் அருகில் வருவதற்கு நாம் எவ்வளவோ கட்டாயப்படுத்த வேண்டும். அவர் வரும் வரை நாம் கட்டாயப்படுத்த. எப்படி? ஸ்தோத்திரம், யாக்கோபு அந்த ஸ்தோத்திரம் எப்போர் என்ற ஆற்றை கடந்து அவன் ஜெபிக்கும் பொழுது கட்டாயப்படுத்தி, யாரை? தேவ தூதனை கட்டாயப்படுத்தி தன்னிடத்தில் வைத்து இருந்தது போல நாமும் நம்முடைய ஜெபத்தில் கட்டாயப்படுத்தி நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த பர்திமேயு கட்டாயப்படுத்தி இயேசுவை தன்னிடத்தில் வர வைத்தான். அது மாத்திரமல்ல, இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்ததற்கு அப்புறம் நடக்கிற சம்பவம், அவன் இயேசுவுக்கு பின்னாகவே செல்ல ஆரம்பித்தான். அந்த கழுதை இப்ப யாரை சுமந்துகிட்டே போகுது? இயேசுவை சுமந்துகிட்டே போகுது. இயேசுவை சுமந்து கொண்டு இயேசு செய்த அற்புதத்தை சுமந்துட்டு போகுது. இயேசுவை சுமக்கல, இயேசு செய்த அற்புதத்தை இந்த பர்திமேயுங்கிற குருடன் என்ன பண்றான்? சுமந்துகிட்டே போகிறான். இவன் சுமந்துகிட்டு போகிறத பார்த்தவர்கள் இயேசுவை புகழ்ந்து கொண்டே போனார்கள். நான் சுமந்து கொண்டு போவேன் என்றால் ஜனங்கள் இயேசுவை புகழ்ந்து கொண்டு என்ன பண்ணுவார்கள்? அப்ப ஸ்தோத்திரம், அந்த கழுதை குட்டி அன்றைக்கு செய்த காரியத்தை பர்திமேயு தன் வாழ்க்கையில் செய்கிறார். எப்படி செய்கிறார்? இயேசுவை உயர்த்தினான், இயேசுவை தன் இடத்தில் வர வைத்தான், இயேசுவுக்கு பின்னாக சென்றான். எதை சுமந்து கொண்டு? இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை சுமந்து கொண்டு அவன் இயேசுவுக்கு பின்னாகவே சென்றான். இவன் செல்வதை பார்த்து ஜனங்கள் இயேசுவை புகழ்ந்தார்கள். அங்கு ஓசன்னா ஓசன்னா என்று பாடியது போல இங்கு ஜனங்கள் இயேசுவை புகழ ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என் நிமித்தம் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என் நிலைமையை பார்த்து இயேசுவை கூப்பிடுவதல்ல. நான் பிச்சைக்காரனாய் இருந்தாலும், நான் வழி அருகே உட்கார்கிறவனாய் இருந்தாலும், நான் குருடனாய் இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் நான் இயேசுவை கூப்பிடுவதற்கு கவனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கின்றதை இயேசு பார்க்கறது இல்ல, நான் எப்படி அவரை கூப்பிடுறேன்றதான் அவர் பார்க்கிறார். எல்லோரும் இயேசுவை கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? யோசேப்பின் மகனே, யாக்கோபின் சகோதரனே, மரியாளின் மகனே கூப்பிட்டுருப்பாங்களா இல்லையா? ஆனா இவன் கூப்பிட்ட விதம் என்ன? தாவீதின் குமாரனே. அவரை கூப்பிடுவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை உயர்த்துவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப அந்த பர்திமேயு அவன் செய்த காரியத்துக்கு ஜனங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பர்திமேயு போல அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, பர்திமேயுவை போல இயேசுவுக்கு பின்னாக அதை சுமந்து கொண்டு, பர்திமேயுவை போல மற்றவர்கள் இயேசுவை புகழும்படியான ஒரு வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும். ஒருவரும் ஏறாத கழுதை குட்டியின் மேல் இயேசு ஏறி பவனி வரும் பொழுது அதை பார்த்து அநேகர் கம்பளம் விரித்தார்கள். அநேகர் ஒளிவ குருத்துகளை உடைத்து ஓசன்னா ஓசனா என்று பாடி எங்களை ரட்சியும் என்றார்கள். இப்போ குருடனுடைய பார்வை பெற்ற பிறகு இப்ப எல்லோருடைய சத்தம் எப்படிப்பட்டதாய் மாறி இருக்கும்? இயேசு போகிற கூட்டத்தில் ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இது நாள் வரை இந்த நேரம் வரைக்கும்
அந்த கூட்டம் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிற கூட்டமா இருக்கு. இப்ப இயேசுவை புகழ்ந்தார்கள் என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. எப்படி புகழ்ந்திருப்பார்கள்? குருடனை பார்வை அடைய செய்து, குருடனை வாழ்வடைய செய்தவரே எங்களையும் வாழ்வடைய செய்யும், எங்களுடையதான பாவத்தையும் நீக்கும், எங்களுடையதான பலவீனத்தையும் நீக்கும் என்று சத்தம் போட்டிருப்பாங்களா? இல்ல இயேசு நல்லவர்னு சத்தம் போட்டிருப்பாங்களா? அவர் செய்ததை சொல்லி 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 அவரை புகழ்ந்திருப்பார்கள். இப்போ ஒரு கூட்டம் கேக்குது, ஏன்டா இயேசுவை இயேசுன்னு கத்துறீங்க? அவர் பர்திமேயி தெரியுமா? ஆமா, பிச்சை எடுக்கிறான், பிச்சைக்காரன் தானே. அவன் இன்னைக்கு பிச்சைக்காரன் இல்ல, அவன் இன்னைக்கு குருட்டு பய இல்ல, அவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாய் மாறிவிட்டான். அவனுக்கு இயேசு செய்த அற்புதத்தை தான் ஜனங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒருவன் நின்று பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனாய் இருந்தாலும், அந்த பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் இயேசுவை உயர்த்தினபடியினால் இன்றைக்கு அவன் செய்ததை ஜனங்கள் அனைவரும் செய்வதற்கு என்ன காரணம்? அவன் இயேசுவை உயர்த்தினதே. அல்லேலூயா. வேற அற்புதங்கள் அங்க ஒண்ணும் இல்ல. அவன் இயேசுடைய சீஷனும் கிடையாது, அவன் ஊழியக்காரனும் கிடையாது, அவன் சாதாரண ஒரு பிச்சைக்காரன். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கக்கூடியதான ஒரு பிச்சைக்காரனாய் இருந்து கொண்டு அவன் இயேசுவை மற்றவர்கள் புகழும்படி செய்ய முடியுமானால் என்னால் ஏன் முடியாது? இந்த கழுதையால ஏன் முடியாது? இந்த கழுதையால முடியுமா முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கழுதையை கொண்டும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். இன்னொரு நபரை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நமக்கு நன்றாய் தெரிந்தவர் தான், அதை நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 39-40 வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:39-40. சீக்கிரம்லாம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு. ஸ்தோத்திரம். இங்க நமக்கு எலியாவை குறித்து நாம் ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அப்படிதானே? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள, ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் சொல்லுங்க, வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஸ்தோத்திரம். அப்ப எலியா எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை யாக்கோபு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவனும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். அவன் பாடுள்ள மனிதன் தான், ஆனால் அவன் கருத்தாய் ஜெபிக்கிற மனிதன். இப்ப ஜெபிக்கிறவர்களால் செய்யப்படக்கூடிய சில அற்புதங்கள். பாடுள்ள மனுஷன் தான், ஆனா ஜெபிக்கிறவன். நான் பணக்காசு குறைவுள்ளவன் தான், ஆனா ஜெபிக்கிறவன். நான் சிறிய சபையில் கர்த்தரை ஆராதிக்க கூடியவன் தான், ஆனாலும் நான் ஜெபிக்கிறவன். நான் ஸ்தோத்திர சிறு குடும்பத்திலிருந்து வரக்கூடியவன் தான், நான் ஜெபிக்கிறவன். என்னிடத்தில் பெரிய அளவிற்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் நான் ஜெபிக்கிறவன். அப்ப ஸ்தோத்திரம். எலியா எப்படிப்பட்டவன்? நம்மை போல பாடுள்ள மனுஷர் தான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பாடுகள் அனுபவிக்கிறோமோ அன்றைக்கும் எலியா அப்படிப்பட்ட பாடுகள் அனுபவித்தார். ஆனாலும் அவர் கருத்தாய் ஜெபிக்கிற மனிதன். எலியாவின் நாட்கள்ல சுமார் 7000 பேர் முழங்கால் படியிடாதவர்கள் இருந்தார்கள். எத்தனை பேரு? 7000 பேர் முழங்கால் படியிடாத கூட்டம் ஒன்று அங்க இருந்துச்சு. ஆனா 7000 பேர் செய்யாத ஒன்றை அங்கு எலியா செய்தார். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்து செய்கிற காரியத்தினால் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களா? இல்ல இவங்க எல்லாம் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவனாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெறுத்து போறவங்க இருக்கிறாங்களா? இன்றைக்கு இயேசுநாதரை காண்பிக்கிற கூட்டம் குறைந்ததால இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கண்டால் இன்றைக்கு பயந்து ஓடக்கூடிய கூட்டம் இன்றைக்கு இருக்கு.
போதகரை கண்டால் ஓடுகிற கூட்டம் இருக்கு, கிறிஸ்தவ ஜனங்களை கண்டால் போகிற ஒரு கூட்டம் இருக்கு, குறிப்பா வெள்ளச்சட்டை வெள்ளை பேண்ட் போடணும் பார்த்தா ஓடக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஏன்? ஆமான்னு மட்டும் வேகமா போட்டீங்களே, ஏன்? இவங்க எல்லாம் வெளியடிக்கப்பட்ட கலர்னு ஊருக்கே என்ன பண்ண தெரிஞ்சதால. இப்படிப்பட்ட சில கல்லறைங்க நடமாடுறதுனால, நடமாடும் கல்லறைகள் இன்றைய கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறதுனால இன்றைய கிறிஸ்தவமே நாரி போய் என்ன பண்ணுது? 7000 பேரும் நாரி போய் கடந்த இடத்துல எலியா ஒருவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். நான் இருக்கிற இடம் எத்தனை நாற்றம் எடுத்த இடமா இருந்தாலும் நான் ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சமாவது பிரசங்கத்தை கேட்கிற மூஞ்சோட பாருங்க. சும்மா தூங்கி ஒளிஞ்சு என்னத்தையோ யாருக்கோ உபதேசம் பண்றாருன்ற மாதிரி உட்காந்து இருக்காதீங்க. உங்களுக்கு தான் உபதேசம் பண்றேன், உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன், எனக்கு என்னன்ற மாதிரி உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்க, இல்லை ஏதாவது ரியாக்ஷன் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க சாமி. கர்த்தர் நல்லவர். நமக்குன்னு போற இடத்துலலாம் இப்படித்தான் வந்து வாப்பாங்க போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, நம்ம பிரசங்கம் பண்ணுவோம் வழக்கம் போல செவத்தை பார்த்து. கர்த்தர் நல்லவர். அப்ப எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் 7000 பேர் இருக்கிற இடத்திலும் தனித்து இருக்கிறவனாய் இருந்தான். பல கழுதைகள் கட்டிப்படப்பட்டு வைக்கிற இடத்தில் ஒரு கன்றுக்குட்டி மாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு? தனித்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. அங்கு பல கன்றுக்குட்டிகள், கழுதை குட்டிகள் என்ன பண்ணிருக்கலாம்? இருக்கிற ஊர்ல ஒரே ஒரு கழுதை குட்டியா தான் சீசர்கள் கொண்டு போனார்கள். அப்ப 7000 பேர் முழங்கால் படியிடாமல் இயேசுவுக்கு முன்பாக, பாகாலுக்கு முன்பாக நின்றாலும் எலியா என்கிற ஒருவனை மாத்திரம் இயேசு தனியா தூக்குறார். அவனை தனியாக தூக்குவதற்கு என்ன காரணம்? முதலாவது, அவன் ஜெபிக்கிறவன். சாதாரணமா ஜெபிக்கிறவன் அல்ல, கருத்தாய் ஜெபிக்கிறவன். நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள் தான், ஆனால் கருத்தாய் ஜெபிக்கிறோமா? தெரியாது. ஏன்னா நமக்கு ஜெபிக்க தெரியும், மன்றாடி ஜெபிக்க தெரியாது, கருத்தாய் ஜெபிக்க தெரியாது, பரிந்து பேசி ஜெபிக்க தெரியாது, மனம் முகர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்க நமக்கு ஜெபிக்க தெரியும், ஆனால் ஜெபத்தின் தன்மையோடு ஜெபிக்க தெரியாது. ஆனா எலியா எப்படிப்பட்டவர்? அதை கருத்தா ஜெபிக்கிறார். கருத்தா ஜெபிக்கிறார். எப்படி கருத்தா ஜெபிக்கிறாரு? 3 வருஷம் 6 மாதம் மழை வரக்கூடாதுன்னா மழை வரக்கூடாது, மழை வரணும்னா மழை வரணும். அப்ப ஸ்தோத்திரம், இந்த தேவ மனுஷன் முதலாவது ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். இரண்டாவது, வைராக்கியம் உடையவனாய் இருக்கிறான். எதனிடத்தில்? தேவனிடத்தில். 7000 பேரும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் வைராக்கியம் உடையவர்கள் அல்ல. அவர்கள் எப்படிப்பட்டவங்க கிடையாது? வைராக்கியம் உடையவர்கள் கிடையாது. அதாவது அவங்களுக்கு ஸ்தோத்திரம், இந்த பக்கம் சாஞ்சா அந்த பக்கம் சாய்வாங்க, அந்த பக்கம் சாஞ்சா அந்த பக்கம் சாய்வாங்க. அப்படிப்பட்ட கூட்டமா தான் 7000 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாய்கிற 7000 கூட்டத்துக்கு முன்பாக எலியா என்பவன் நிற்கிறவனாய் காணப்பட்டான். முதலாவது, நான் தேவனுக்காக நிற்கிறவனாய் இருக்கணும், சாய்கிறவனாய் அல்ல. அதனாலதான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ நாணலா இருக்கிறாய், அதாவது சாய்ந்து கொண்டே இருக்கிறாய், நீ கேபாவாக என்ன பண்ண வேண்டும்? நிலை நிற்கிறவனாக, உறுதியுடையவனாக நீ முதல்ல மாறணும். அப்பதான் உன்னிடத்திலிருந்து நான் பிரதிபலிக்க முடியும். நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்கிறவனாய் அல்ல, நிற்கிறவனாய், நிலை நிற்கிறவனாய் முதல்ல நான் என்ன பண்ணணும்? மாறணும். அப்ப ஸ்தோத்திரம், 7000 பேருக்கு முன்பாக எலியா நிற்கிறார். இந்த 7000 பேரும் ஆகாப்புக்கு முன்பாக அமைதியாக இருந்தாலும் இந்த ஆகாப்புக்கு முன்பாக எலியா அமைதியா நிக்கல. இந்த எலியா ஆகாப்பை நோக்கி கர்மேல் பர்வதத்துக்கு என்ன பண்ணுங்க வாருங்கள்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தேவனுக்கு முன்பாக யார் யாரை உயர்த்துறாங்க, யார் தெய்வம் என்று பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு நடக்குது.
அங்கு பாகாலுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அவர்கள் காலையில் ஆரம்பித்து மாலை வரைக்கும் சரீரங்களை கீறிக்கொண்டு, உபாகமத்தின் புஸ்தகம் 14:1 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அங்க அவங்க காலையிலிருந்து மாலையில் வரைக்கும் கூப்பிடுறாங்க, கதறாங்க, உடம்ப கீறிக்கொள்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க, ஒரு பதிலும் வரல. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? ஒரு நாள் கர்த்தரின் ஜனங்களாய் இருந்தவர்கள். அதை மறந்துடக்கூடாது. ஒரு நாள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்தவர்கள். அங்க தீர்க்கதரிசிகள், அங்க தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அதாவது பூசாரிகள் மாத்திரமல்ல, ஜனங்களும் இவங்களாம் யாரு? முற்காலத்துல கர்த்தரை ஆராதித்தவர்கள், இயேசுவுக்கு பின் சென்றவர்கள், கர்த்தருடையதான வழி நடத்துதல்ல வந்தவங்க, அவருடைய மேகஸ்தம்பத்துக்கு கீழே வந்தவங்க, அவருடைய அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழே வந்தவங்க, அவருடைய ஆசாரி பெட்டிக்கு பின்பாக வந்தவங்க, அவருடையதான ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலி செலுத்தின கூட்டம் தான் யாரு? இந்த கீறி கொண்டிருக்கிற கூட்டம். உபாகமம் 14:1 வாசிங்க. இப்போ ஒருத்தர், பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும். ஸ்தோத்திரம். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் செத்தவனுக்காக எதையும் என்ன பண்ண வேண்டாம், கீறிக்கொள்ள வேண்டாம். உங்கள் மேல சவரணம் வச்சு என்ன பண்ண வேண்டாம். நீங்க உலகத்தின் வாழ்க்கை என்ன பண்ண வேண்டாம், வாழ வேண்டாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இங்க எலியா கர்த்தருடைய தாசராக நின்றவன் சத்தமிடுகிறான். அவர்கள் உலகத்தின் பக்கத்திலிருந்து பார்க்கறாங்க, ஆனா எலியா கர்த்தரின் பட்சத்திலிருந்தே பார்க்கிறான். அப்படி பார்த்தவன், கர்மேல் பர்வதத்தில் ஏறினவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தை நோக்கி அக்கினி இறங்குவதாகன்னு ஜெபம் பண்ணினான். அதை 18:39 வாசிச்சோம் பார்த்தீங்களா? அநேக ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால் படியிட்டு ஆர்ப்பரித்தார்கள். எங்கே? கர்மேல் சிகரத்திற்கு முன்பாக. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், ஆனால் அவர் ஜெபித்தார். எலியா ஜெபித்தது மாத்திரமல்ல, வைராக்கியமாய் நின்றார். வைராக்கியமாய் நின்றது மாத்திரமல்ல, அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இவர் பண்ணின காரியத்திற்கு வெகுமதி என்னன்னா, இந்த 7000 குப்பைக்கு மத்தியில இந்த ஒரே ஒரு கழுதை குட்டி மட்டும் என்ன பண்ணுது? கர்த்தருக்காக நிக்குது. கர்த்தருக்காக நின்னதுனால அந்த கழுதையை கொண்டு பல பேரை கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்க தேவன் என்ன பண்ண வைத்தாரு? புகழாரம் பாட வைத்தார். அப்ப என்னை கொண்டு கர்த்தர் அநேகரை புகழாரம் பாட வைக்க வேண்டும். கர்த்தரை குறித்து, என்னை குறித்து புகழாரம் அல்ல, கர்த்தருடைய புகழாரம் பாடுவதற்கு நான் காரணராய் மாற வேண்டும் என்றால் நான் உறுதியாய் நிற்க வேண்டும். 7000 பேருக்கு மத்தியில நான் உறுதியா நிக்கணும். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு முன்பாக அவர்கள் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, அவங்க உபவாசிக்கிறாங்களோ அவங்க உபவாசிக்கலையோ, அவங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்களோ வாழலையோ, அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு சரியா வராங்களோ வரலையோ, நான் சரியாய் செய்ய வேண்டும். அதான் எலியாவோட பாலிசி. எலியா என்றைக்கும் மற்றவர்களை கை காட்ட மாட்டார். அவன் லேட்டா தான் வந்தான், அவன் இன்னைக்கு ஜெபத்துக்கு போகல, அவன் குடும்பத்துல குடும்ப ஜெபம் பண்றதில்ல, அவன் வாழ்க்கையில உபவாசம் பண்றதில்ல, அவன் மனைவியோடு சமாதானமா வாழ்க்கை வாழ்றதில்ல, அவன் பைபிள் படிச்சு நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட எந்த நொண்டிச்சாக்கையும் எலியா ஒரு காலும் 7000 பேருக்கு முன்பாக சொன்னது இல்லை. அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். பாடுள்ள மனிதர் தான், ஆனா கருத்தாய் ஜெபம் பண்ணார். நான் மற்றவர்களை கை காட்டுவதை விட நான் சரியாக, நான் கருத்தாக, நான் தேவ சமூகத்தில் காணப்பட்டால் என்னை கொண்டு ஒரு திரளான கூட்டத்தை கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்கே அவர் புகழ வைப்பார். இந்த கழுதை சாதாரண கழுதை தான். இந்த எலியா என்கிற மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று யாருக்குமே தெரியாது. எலியாவுடைய தகப்பன் தாய் யாருன்னு தெரியாது, எலியா எங்கிருந்து வந்தான்னு தெரியாது. ஆனா அவன் செய்த அற்புதங்கள், அவன் செய்த அடையாளங்கள் பிரமிக்கத்தக்க காரியமாய் மாறிச்சு. இந்த கழுதை குட்டியோட தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது. இயேசுநாதருக்கு இந்த கழுதை குட்டியோட
தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது, இந்த கழுதைக்குட்டியோட ஓனர் யாருன்னு தெரியாது, இந்த கழுதைக்குட்டி எங்கே கட்டி இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த கழுதைக்குட்டியின் மேல் அவர் ஏறினார். இந்த கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறினார். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17:1 சொல்கிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி. அவ்வளவுதான் எலியாவை குறிச்சு இன்ட்ரோடக்ஷன், அவ்வளவுதான். திஸ்பேன் ஆகிய எலியா, இந்த கழுதைக்குட்டி அது ஒரு கழுதைக்குட்டி, அவ்வளவுதான். அதனுடைய உரிமையாளர் தெரியாது, அதனுடைய பிறப்பு தோற்றம் தெரியாது, அது எந்த ஊர், எந்த ஜாதி, எந்த இனம், ஒன்னும் தெரியாது. அது சுமக்க ரெடியா இருந்தா கர்த்தர் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் யார் என்பது முக்கியமல்ல, நான் எங்கிருந்து வந்தவன் என்பது முக்கியமல்ல, நான் யாருக்கு பிறந்தவன் என்பது முக்கியமல்ல, என்னுடைய கோலம் கோத்திரம் எதுவும் அவருக்கு முக்கியமல்ல. அவருக்கு முக்கியம் என்னவென்றால், நீ என்னை சுமக்க தயாரா இருக்கியா? அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர தயாரா இருக்கிறானா? அல்லேலூயா. ராஜாவோட மகன் தான் ராஜாவாகணும், அப்படிதானே? ராஜாவோட மகன் ராஜாவாகணும். செருப்பு தைக்கனுடைய மகன் செருப்பு தைக்கணும். விவசாயியுடைய மகன் விவசாயம் பண்ணணும். ஆனா ஸ்தோத்திரம், ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்கினவர் தான் நாம் ஆராதிக்கிறவர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆடு மேய்க்கிறேனா, பண்ணி மேய்க்கிறேனா, செருப்பு தைக்கிறேனா, விவசாயம் பண்ணனா, கூலி வேலை பார்க்கிறேனா, எதுவுமே இல்லை. நான் அவரை சுமக்கிறவனா இருக்கிறேனா, அது மட்டும்தான் அவருக்கு முக்கியம். எலியா, திஸ்பேன் ஆகிய எலியா, அவன் எப்படிப்பட்டவன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் பார்த்த பார்வை, நீ என்ன சுமக்கிறவனா இருக்கியா? பர்திமேயு குருடனை பார்த்து, நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னைய சுமக்கிறவனா இருக்கியா? சகையுவே, நீ எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு என்னை நீ சுமக்கிறவனா இருக்கியா? உன்னை கொண்டு உனக்கு நான் மகிமை சேர்ப்பதற்கு நீ என்னை சுமக்க தயாரா இருப்பாய் என்றால், உனக்கு வேண்டியதான சகல கணத்தையும் சகல மரியாதையும் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கிறேன் உனக்கு. நான் சுமக்க தயாரானா அவரும் என்னையை பல ஆசீர்வாதங்களை சுமக்க வைப்ப. யாருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. நான் சுமக்க தயாரானால் அவரும் அநேக நன்மைகளை என்னை சுமக்க வைப்பார். ஒரே ஒரு காரியம், கழுதை தயாரா இருந்துச்சு எஜமான் என் மேல் ஏறுவதற்கு. எலியா தயாரா இருந்தார் கர்த்தரை உயர்த்துவதற்கு. பர்திமேயு கூட தயாரா இருந்தான் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று உயர்த்துவதற்கு. சகையு தயாரா இருந்தான், என்னால் பார்க்க முடியாது, நான் பலவீனமானவன், நான் குள்ளமா இருக்கிறேன், ஆனாலும் நான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். இயேசு அவனை கண்டார். இயேசு அவனை கண்டார். அவன் விருப்பங்களை கர்த்தர் அன்றைக்கு நிறைவேற்றி விட்டார். அப்ப நான் சகையுவாய் இருந்தாலும், நான் பர்திமேயுவாய் இருந்தாலும், நான் எலியாவாய் இருந்தாலும், என்னை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நான் இயேசுவை சுமக்கிற கழுதையாய் மாற வேண்டும். கழுதைக்கு முன்பாக தான் கம்பளம் விரிக்கப்பட்டது. கழுதைக்கு முன்பாக தான் ஒலிவ குருத்துகள் தூக்கி சுமத்தி ஓசன்னா ஓசன்னா ஓசனா என்று பாடப்பட்டது. இந்த சகையுவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ததற்கு பின்பாக அநேகர் இயேசுவை என்ன பண்ணாங்க, இன்னும் அதிகமாய் பின்பற்றினார்கள். இந்த பர்திமேயு குருடனுக்கு இயேசு அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அநேகர் பர்திமேயு குருடன் பின்பற்றுவது போல இயேசுவை புகழ்ந்து கொண்டே போனார்கள். இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் அவனை கொண்டு ஒரு அற்புதம் செய்தபடியினால் அன்றைக்கு ஒரு கூட்டம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று என்ன பண்ணுச்சு, மகிமைப்படுத்துச்சு. இன்றைக்கும் நான் சுமக்கிற கழுதையாய் மாறுவேன் என்றால், நான் கர்த்தரை சுமக்கிற கழுதையாய் மாறுவேன் என்றால், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நாம் ஆராதிக்கிற தகப்பன் போதுமானவர். குருத்தோலை ஞாயிறு என்பது சந்தோஷத்தை பிரதிபலிப்பதல்ல, அது ஒரு மன்றாடு. ஓசனா என்பது ஒரு மன்றாடு, ஒரு மன்றாட்டு ஜெபம். காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள், ஒரு மன்றாட்டு ஜெபம். நீங்க ஹீப்ருலையும் சரி, எபிரேயத்திலையும் சரி, கிரீக்லையும் சரி, ஹீப்ருலையும் சரி, நீங்க போய் ஓசனா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடி பாருங்களேன் கூகுள்ல. காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள், ரட்சியுங்கள், சேவ்டு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கும், தமிழ்ல பல அர்த்தங்கள் போட்டிருக்கும்.
ஓசனா என்பது புகழ்ச்சியின் அங்கீகாரம் அல்ல, அது வறண்டு போன வாழ்க்கையின் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ஒரு ஏக்கத்தின் குரல் தான் ஓசன்னா. அல்லேலூயா. இன்றைக்கு கழுதை மேல எவனோ ஏறி என்ன பண்றான், வளம் வந்து கொண்டு இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். முற்காலம்னா ஸ்தோத்திரம், இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல கழுதை மேல யார் ஏறி போவாங்க அப்படின்னா அரசர்கள். ராஜாக்கள் புஸ்தகத்துல நம்ம பார்க்குறோம், 2 சாமுவேல் இல்லை 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1-2 அதிகாரத்துல தாவீது சொல்வாரு, என் கழுதையின் மேல சாலமன் என்ன பண்ணுங்க, ஏத்திட்டு போங்க. அப்ப ராஜா கழுதையில என்ன பண்ணுவார், வலம் வருவார். 2வது, ராஜாவுக்கு அடுத்து சேனாதிபதிகள், தளபதிகள், ஆயர்கள், அதாவது குருகுலத்தை சேர்ந்த ஆயர்கள், பரிசேயர், சதுசி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப கழுதை யாரை சுமக்குதுன்னா அரசனை சுமக்குது, மத போதகரை சுமக்குது, எல்லாரையும் சுமக்குது. ஆனா அன்றைக்கு அந்த கழுதைக்கு ஒரு மரியாதை கிடைக்கல. அல்லேலூயா. சிலருக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன், புரியுற மாதிரி நான் சில சமயத்துல பேசுவேன். கர்த்தர் நல்லவர். நான் அரசனை சுமக்கிறப்ப எனக்கு மரியாதை கிடைக்கல. அரசன் யாரு இன்னைக்கு? இக்காலத்து அரசர்கள் யாரு? நம் தேச தலைவர் தான் நம்முடைய அரசர்கள். நாம் அரசனை சுமக்கிறதுனால கர்த்தரனையை மகிமைப்படுத்த, நீங்க கொடி பிடிச்சிட்டு 200 ரூபாய்க்காகவும் 500 ரூபாய்க்காகவும் போறதுனால உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது, ஆசீர்வதிக்கப்படாது, மாற போறதும் கிடையாது. ஆச்சா, ஒரு பொட்டணத்துக்கும் ஒரு பாட்டிலுக்கும் 2 நோட்டுக்காகவும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. அரசனை சுமப்பதனால் கழுதைக்கு மகிமை வரப்போறது இல்லை. இன்றைக்கு எத்தனையோ கழுதை அரசனை சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமா தானே? நான் பொய்யா சொல்றேன்? நான் நீங்க போனீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் நீங்க போனீங்கன்னு சொல்ல, நம்ம பக்கம் இன்னும் யாரும் வாக்கு சேகரிக்க வரல, அதனால போகல. ஆமா தானே? இதுதான், இதுக்குதான் அம்மன் இருக்கணும் பிரசங்கம் பண்றப்ப. எதையாவது ஒன்று சொல்லி வாங்கி கட்டிட்டு சரி இருக்கட்டும். நாம் யாரை சுமக்க கூடாது? அரசர்களை சுமக்க கூடாது. நாம் யாரை சுமக்க கூடாது? பிரபலமானவர்களை, குருகுலத்தை சேர்ந்த பிரபலமானவர்கள். யாரு பிரபலமானவர்கள்? சீமான் இல்ல, சினிமா. சினிமா மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்டால சில பிரபல, வேண்டாம் சொல்லக்கூடாது, நம்ம வேற சேனல்ல அப்லோடு பண்ணணும். நான் எதையாவது ஒன்று பேசி அதை வேற நான் கட் பண்ண உட்காந்து டைம் பார்த்துக்கிட்டு இருக்கணும், வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு யூடியூப்ல சில பிரபலங்கள் இருக்கு, இன்ஸ்டால சில பிரபலங்கள் இருக்கு, எஃபில சில பிரபலங்கள் இருக்கு, சில லைவ் பிரபலங்கள் இருக்கு, லைவ் போட்டே வாழ்க்கை நடத்துற பிரபலங்கள் இருக்கு, நடித்து பிரபலமாகிற ஒரு கூட்டம் இருக்கு, சீரியல் பிரபலங்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கு சில கழுதைகள் இப்படிப்பட்ட சில பிரபலங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கு, சுமந்து கொண்டு இருக்கு. சுமக்கிறதுனால கழுதைக்கு ஏதாவது லாபம் உண்டோ? இல்ல. சரி, சில கழுதைகள் ஆயக்காரனையும் பரிசேயனையும் சுமந்து கொண்டிருக்கு. இந்த ஆயக்காரன் பரிசேயன் என்பவன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இக்காலத்துல சொல்ல போனா சர்ச்சு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா சர்ச்சு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு பல கழுதைகள் யாரதான் சுமந்துக்கிட்டு இருக்கு? எங்க பாஸ்டர் யார் தெரியுமா, எங்க பாஸ்டர் சொன்னாதான், எங்க பாஸ்டர் வந்தாதான், எங்க பாஸ்டர் நின்னாதான், எங்க பாஸ்டர் எடுத்து கொடுத்தாதான். கழுதை யார சுமக்குது? ஆனா கழுதை யார சுமக்கணும்? அந்த கழுதை அரசனை சுமந்தப்ப, பிரபலங்களை சுமந்தப்ப, குருகுலத்தை சேர்ந்தவளை சுமந்தப்பலாம் அந்த கழுதைக்கு ஒரு நாய் கம்பளம் விரிக்கல. அந்த கழுதைக்கு ஒருத்தனும் குருத்தோலை ஏந்தி என்ன பண்ணல,
கிடுக்கிடுன்னு ஆட்டல. அந்த கழுதைக்கு முன்னாடி வரக்கூடிய அரசனை பார்த்து ஓசனான்னு சொல்லல, பிரபலங்களை பார்த்து ஓசனான்னு சொல்லல, ஸ்தோத்திரம் மத போதகர்களை பார்த்து ஓசனான்னு சொல்லல. ஆனா யார் வரப்ப ஓசனான்ற வார்த்தை வருது? பல கழுதைகள் பலரை சுமந்தாலும் இந்த கழுதை, அல்லேலூயா, பல கழுதைகள் பலதை சுமந்தாலும் இந்த கழுதைகள் இயேசுவை சுமக்கும் என்றால் இந்த கழுதைக்கு முன்பாக கம்பளம் விரிக்கப்படும். இந்த கழுதைக்கு முன்பாக கம்பளம் விரிக்கப்படும். இந்த கழுதைக்கு முன்பாக ஒலிவ மர இலைகளை பிடித்து கொண்டு ஆட்டிக்கொண்டு இருப்பார்கள். இந்த கழுதைக்கு முன்பாக ஓசன்னா என்ற சத்தம் ஏற்படும். காரணம், இந்த கழுதை சுமக்கிறவரே உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கழுதை சுமக்கும் என்றால் இந்த கழுதைக்கு அநேக மரியாதைகள் உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கழுதைகள் தான். ஆனா யாரை சுமக்கிற கழுதைகள்? பிரபலங்களையா, அரசர்களையா, தலைவர்களையா, அல்லது மத போதகர்களையா? யாரை சுமக்க போறோம்? பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. எபிரேயன் ஆக்கியோன் அழகா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவரை நோக்கியே ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்க. முந்தினோர் பிந்தினோரும் ஆகலாம், பிந்தினோர் முந்தினோரும் ஆகலாம். அவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான என்ன பண்ணணும்? வாழணும். ஸ்தோத்திரம். பல கழுதைகள் பல இடத்துல கட்டி இருக்கு. ஆனா இந்த கழுதையை கர்த்தர் இன்னைக்கு அவுத்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. இந்த கழுதை யாரும் சுமக்க போகுது? இந்த கழுதையை எதுக்கு தெரிந்து கொண்டார்? ஆண்டவருக்கு. இந்த கழுதையை அவுத்து கொண்டு போக காரணம் என்ன? இது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். எதற்கு? அவரை சுமப்பதற்கு. அதை விட்டுட்டு இந்த கழுதை வேற யாராவது சுமந்தா மரியாதை, என் வாழ்க்கைக்கு மரியாதை, என் வாழ்க்கையில நன்மை, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம், நான் அவரை சுமந்தா அவர் பல நன்மைகளை என்ன சுமக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக ஆவியானவர் எங்களை உமது கரத்துல விட்டு கொடுக்கிறோம், எங்களை உமது கரத்துல விட்டு கொடுக்கிறோம். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கழுதை குட்டியை அவர் சீஷர்கள் அவிழ்த்து கொண்டு வந்தது போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களை உமது கரத்துல விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்குரியவர்கள், நாங்கள் உமக்குரியவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, நாங்கள் உம்மை பிரகடனப்படுத்த, நாங்கள் உம்மை சுமந்து கொண்டு போக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உலகத்தை போல ஆண்டவர் அரசர்களை சுமக்கிறவர்களாய் அல்ல, பிரபலங்களை சுமக்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரே மத போதகர்களை சுமக்கிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாய் இருக்கணும்ப்பா. நாங்கள் கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாய் இருக்கணும்ப்பா. உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்களை அவிழ்த்ததற்கான நோக்கம், எங்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கான நோக்கம், உலகத்தோடு நாங்கள் கட்டியிருந்த எங்கள் பாவ கட்டுகளை அவிழ்ப்பதற்கான நோக்கம், உலகத்தில் பங்குள்ளவனாய் இருந்த என்னை உலகத்திலிருந்து அவிழ்த்து பங்கை அவிழ்த்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததற்கான நோக்கம் நான் உம்மை சுமக்க வேண்டும் என்பதற்காக. அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற யாவருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் சபையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியேனை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் எல்லோரும் உம்மை பிரகடனப்படுத்த, நாங்கள் எல்லோரும் உம்மை மகிமைப்படுத்த, நாங்கள் எல்லோரும் உம்மை உயர்த்த எங்களுக்கு போதிய கிருபைகளை தருவீராகப்பா. எந்த நிலைமையிலையும் மனரம்மியமாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்வது போல ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பாடுகள் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க, ஆண்டவரே எவ்வளவு பெரியதான ஸ்தோத்திரம் உபாய வார்த்தைகளை எங்களை பேசி திட்டினாலும் நாங்கள் தாவீதின் குமாரனே என்று உம்மை உயர்த்த, அப்பா நான் எவ்வளவு குள்ளமானவனாய் இருந்தாலும் உம்மை தேடுவதற்கு நான் வகை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க,
கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை உமது கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பலரை சுமந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் நாங்கள் எல்லோரும் இயேசுவை சுமக்கிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நாங்கள் எல்லோரும் இயேசுவை சுமக்க, நாங்கள் எல்லோரும் இயேசுவை மகிமைப்படுத்த, நாங்கள் எல்லோரும் இயேசுவை பிரகடனப்படுத்த, ஓசன்னா ஓசன்னா எங்களை காப்பாற்றும் என்று அநேக ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல, அநேக ஜனங்கள் இயேசுவை புகழாரம் பாடுவதற்கு நாங்கள் முன் செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை சுமந்து கொண்டு முன் செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் கிராமங்கள், எங்கள் பட்டணங்கள், எங்கள் தேசங்கள் எங்களை கொண்டு கர்த்தரை ஓசன்னா என்று சொல்ல, எங்களை கொண்டு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனே என்று சொல்ல, எங்களை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல, எங்களையும் கர்த்தர் தேசங்களில் பயன்படுத்துங்கப்பா. இந்த கழுதைகளையும் கர்த்தர் தேசங்களில் பயன்படுத்துங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன்.